என்னடி இது? மாப்பிள்ளை ஆத்துல இருந்து இது விஷயமா யாருமே பேச வரல. இப்ப என்ன நிச்சயதார்த்தத்துக்கு அவசரம்? பையன் ஆத்துல இருந்து இனிமே யாரும் வரமாட்டா. எல்லாம் நான் டிசைட் பண்றதுதான். சரி, பையனாத்து மனுஷால விட்டுருங்கோ. நம்ம மனுஷன் 4 பேர் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த பரியால மேலோ அரவிந்துக்கு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. அவர் பேர் என்ன? SRS ARS. அவர் அரவிந்தோட அப்பாவும் இல்ல. அரவிந்த் ஒரு அனாதை. அதனால தான் இப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்கான். அரவிந்த் தான் இந்த ஆத்து மாப்பிள்ளை. நான் ஒத்துண்டாச்சு. என்ன மாப்பிள்ளை இது? நீங்க ஒத்துப்பேன், நம்ம மனுஷன் எல்லாரும் ஒத்துக்க வேண்டாமா? அவன் 4 விதமா பேச மாட்டாளா? யாரும் ஒன்றும் பேச மாட்டான். ஊர்ல இருக்கிறவளுக்கெல்லாம் நம்மாத்து விஷயத்த பேசுறத தவிர வேற வேலையே இல்லையோ. அப்படியே யாராவது பேசினாலும் அரவிந்த் நம்ம கிட்ட பொய் சொன்ன மாதிரி நாமளே ஏதாவது பொய் சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதுதான். எதுக்காக? யாரோ ஒரு அரவிந்த் கிருஷ்ணா, என்ன குலம் என்ன கோத்திரம்னே தெரியாது, அவனுக்காக நாம எதுக்காக பொய் சொல்லணும்? அதுவும் நம்ம மனுஷாலண்ட. ஓஹோன்னு ஆனா உங்க மனுஷால யாரு அரவிந்த விட யோக்கியம்? எடுத்து விட்டா உங்க பவிஷ்யம் நாரிடும். அரவிந்துக்கு நல்ல மனசுன்ற குலம் இருக்கு. நம்ம பொண்ணை கண்கலங்காம காப்பாத்துற கோத்திரம் இருக்கு. போருமா? வேற ஏதாவது வேணுமா? சரி, நீங்க சொல்ற மாதிரி அவன் யோகியமானவனே வச்சுக்குவோம். அவன் எதுக்கு பொய்ய சொல்லிட்டு நம்ம மாத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கணும்? உண்மையை சொல்லிட்டே நுழைஞ்சிருக்கலாமே. வந்திருக்கலாம் இல்லைங்களே. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்தான்றதை விட எதுக்காக வந்தான், ஏன் வந்தான்றதுதான் முக்கியம். அரவிந்த் ருக்கு மேல இருக்கிற ஆசையில வந்திருக்கான். இது ஒண்ணு போறோம் அவன் என் பொண்ணை காப்பாத்துவான்றதுக்கு. என்ன இருந்தாலும் ஊர் பேர் தெரியாதவனுக்கு என் பொண்ணை கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். உன்கிட்ட யாரு இப்ப சம்மதம் கேட்டா? நன்னா இருக்கு மாப்பிள்ள. பொண்ணை பெத்த வைவா, தூக்கி வளர்த்த வைவா. இவ சம்மதம் எல்லாம் நீங்க எப்படி கல்யாணத்தை நடத்துவேன்? நடத்துவேன். நான் நினைச்சா ருக்கு சம்மதம் இல்லாத கூட இந்த கல்யாணத்தை நடத்துவேன். எனக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும். இதுல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பிடிவாதம் மாப்பிள்ள? வேற ஏதாவது நடக்க கூடாது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. நடக்க கூடாதுன்னா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க பண்ற காரியத்தை விட அந்த நடக்க கூடாது ஒண்ணு அவ்வளவு மோசம் இல்ல. ஷோ, உங்ககிட்ட எல்லாம் பேசி வேஸ்ட் பண்ண டைம் இல்ல. எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு. வரேன். ராகவன், இந்த புக்கு பாத்தீங்களா? என்ன எழுதிருக்குன்னு? என்ன எழுதிருக்கு? முதல் 3 மாசத்துல இருந்து 5 மாசம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா. எந்த வெயிட்டான பொருளையும் தூக்க கூடாதான். அப்புறம் ஆட்டோல 2 வீலர்லாம் டிராவல் பண்ண கூடாதான். என்ன ஸ்ரீ, நம்ம தான் கார்ல போயிட்டு இருக்கோமே, நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அது மட்டும் இல்ல, 8ஆம் மாசத்துல இருந்து வாக்கிங் ரெகுலரா போணுமா. இந்த பார் ஸ்ரீ, புக்ல போட்டுற எல்லாத்தையுமே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது டவுட்னா அம்மா கிட்ட கேளு, அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அம்மா கிட்ட கேட்க எனக்கு தெரியாதா? ஒரு சில விஷயத்தை தான் அம்மா கிட்ட கேட்க முடியும். சில விஷயத்தை நம்மளாவே தான் தெரிஞ்சுக்கணும். மே கம் இன் மேம்? எஸ் மேடம், இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடுங்களேன். என்ன மேடம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கீங்க போல இருக்கே. ஆமா, முதல் பிரசவம் இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. நல்லா படிச்சா எக்ஸாமுக்கு கவலைப்பட தேவையில்லை. கர்ப்பமா இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா டெலிவரி அப்போ கவலைப்பட தேவையில்லை. என்ன சிரிக்கிற? உனக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆகதான் போகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக்ஸ் உனக்கும் தேவைப்படும். ஒரு காப்பி உனக்கு வாங்கி தரேன். என்ன மேடம், சார் பேசாமலே உட்கார்ந்துட்டு இருக்காரு? சாருக்கு என்ன, குழந்தைய பெத்துக்க போறது நான் தானே, பொறுப்பு எனக்கு தானே அதிகம். என்ன மேடம் அப்படி பேசுறீங்க? நீங்க மட்டும் ஒரு குழந்தைய பெத்து சார் கையில கொடுத்து பாருங்க, என்ன பொறுப்பா கவனிச்சுக்கிறாருன்னு. சௌந்தர்யா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க ப்ளீஸ். இந்தாப்பா, நாளைக்கு பேங்க்லேருந்து பணத்தை ட்ராப் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிரு. கணப்பா, இந்த பணத்தை எடுத்து நான் ஊருக்கு அனுப்புறது இருக்கட்டும். அந்த ராஜாவுக்கும் ராமச்சந்திரனுக்கு என்ன பதில் சொல்ல பாரு. என் மேலே நம்பிக்கை வை பார்த்தா. இந்த கண்ணப்பன் ஏதாவது பிளான் போட்டா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அதான் அன்னைக்கே மாஸ்டர் பிளான் இருக்குன்னு அது இதுன்னு சொன்னேன். எதுவுமே விவரமாக சொல்ல மாட்டேங்கிறே கண்ணப்பா. இருக்கு, மாஸ்டர் பிளான் இங்கே இருக்கு. பத்திரமா பழி வாங்கணுங்கிற வெறி இங்கே இருக்கு. 2 சேர்ந்தா என்ன பவருங்கிறது நீயே பார்க்க போற. பவர் மட்டும் இருந்தால் போதாது கண்ணப்பா. நிலத்தை வாங்குறதுக்கு பணமும் தேவை.
அதுக்கு என்ன பண்ண போற அதை முதல்ல சொல்லு. நீ ஒன்று பண்ணு பார்த்தா, மகாபலிபுரம் ரோட்ல தோட்டத்தோட ஏதாவது பண்ண வீடு இருக்கான்னு புரோக்கர் மூலமா விசாரி. என்னது பண்ண வீடா? இந்த நிலத்தை வாங்கவே பணத்தை காணோம், பண்ண வீடு எப்படி வாங்க போற? நான் சொல்றது மட்டும் செய், அது போதும். எதுவுமே வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது, செயலில் காட்டணும். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேங்கிறது செஞ்சு முடிச்சப்புறம் உனக்கே புரியும். முக்கியமான விஷயம் பார்த்தா, இங்கே லோக்கலில் இருக்கிற புரோக்கர்ஸ்ட்டை யார்கிட்டையும் அது விசாரிக்காத. அங்கே இருக்கிற புரோக்கர்ஸ்ட்டை போய் விசாரி. நாம் உடனே இடத்த பார்த்தாகணும். சரி கண்ணப்பா. ம். இந்த மாப்பிள்ளை ஏதோ திருசவம் பண்ணிட்டு இருக்காரு. இது ருக்கு வேற எதை பற்றியும் கவலைப்படாமல் அவள் பாட்டுக்கு நிம்மதியாக ஹாயாக உட்காந்துருக்கா. சே, என்ன வேண்டி கிடக்கு, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. என்ன பாட்டி இது, இன்னைக்கு பொறுப்பாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்? ஆமாம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் உனக்கு சேவை செய்யணும்னு தோணிது, செஞ்சுட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கா? நீ பேசுறத பார்த்தா ஏதோ சலிப்புல பேசுற மாதிரி இருக்கு. ஆமாண்டி, வர வர நான் உனக்கு தொக்கா போயிட்டேன். தொக்கு ஊறுகாய்னு என்ன பாட்டி பேச்சுது? பின்ன என்னடி, எனக்கு இருக்கிற கவலை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? முன்னெல்லாம் கண்ணனை பற்றியே பேசுவேன். அவனை எப்போ பார்க்கலாம், எப்போ அவனோட பேசலான்னு கேட்டுட்டே இருப்பேன். இப்போ அதெல்லாம் மறந்துட்டோ அந்த அரவிந்த் பையனை நம்பின்னு உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலடி. இன்னைக்கு உங்கள் அப்பா என்ன பண்ணினார் தெரியுமா? என்ன பண்ண? ஜோசியரை வரவழைச்சு உனக்கும் அரவிந்துக்கும் நிச்சயம் பண்ணுறதுக்கு நாள் குறிச்சார். எது நடக்கக்கூடாதுன்னு நான் கவலைப்பட்டு இருந்தேனோ அதுவே நடக்கும்னு நினைக்கிற போது எனக்கு அப்படியே நெஞ்சு படபடங்கிறதுடி. நீ என்னடானா அசலால்ட்டா இருக்கிய பாட்டி. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆற? நானே இதை பத்தி கவலைப்படாம இருக்கேன். அதாண்டி எனக்கும் புரியல. உங்க அப்பா போற ஸ்பீடுக்கு உன்னை அந்த அரவிந்தனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குடி. நீ என்னடா கொஞ்சம் கூட கவலையே படாம நிம்மதியா இருக்கிய. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன்டி, இந்த பாட்டியை பத்தி உனக்கு தெரியாது. உங்க அப்பா நினைக்கிறத நான் கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். உன்னை கடத்திட்டு போயாவது கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சுந்தரதாத்துக்கு மாட்டு பண்ணா உன்னை ஆக்கி காட்டுவேன். இந்த பாட்டிக்கு கோபம் வராது. கோபம் வந்தா உங்க அப்பனுக்கும் அல்வா கொடுப்பேன், அந்த அரவிந்த் பையனுக்கும் அல்வா கொடுப்பேன். பார்த்துட்டே இரு. கழிச்சு கம்ப்ளீட் செக்அப்க்கு வரும்போது குழந்தைக்கு அப்பாவை டாக்டர் கூட்டிட்டு வர சொன்னார். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இங்க நடந்தது ஒண்ணுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ராத்திரி தற்செயலா இங்க வரும்போது என் கையை பிடிச்சி இழுத்து என்ன கட்டை பிடிச்சி என்ன ராகவன், நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்களே. You look very beautiful. நீ ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, இதுல போட்டோ எல்லாம் எடுத்தீங்களா? பாருங்க, இங்க வச்சு தான் எடுத்தீங்க. என்ன நம்பல நீங்க பாருங்க. ப்ளீஸ் பாருங்க. நான் இல்ல சொல்றேன், நான் நிச்சயம் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். என்ன பிரச்சனை? ப்ளீஸ் பாருங்க. பாருங்க ராகவன். ஒண்ணு புரியல. தீர்மானமா சொல்ற ராகவன், நான் அபார்ஷன் பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஹலோ, எங்க இருக்கேன்? குட் மார்னிங் அரவிந்த் சார். மார்னிங். என்ன விஷயம் சொல்லுங்க. அரவிந்த் சார், நீங்க BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தானே? எம்ஏங்க யூனிவர்சிட்டியில கொடுத்துட்டா நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை. இந்த கிராஸ்வேர்ட் பசில் ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா காலமும் ஃபில்அப் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்கிறது. அரை மணி நேரமாக மண்டையை போட்டு உடச்சுட்டு இருக்கேன். அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். சரி, உள்ள வாங்க. அண்ணே, காஃபி கொடுங்க. நான் உள்ள இருக்கேன்.
உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸுக்கு போயிட்டாரா? வாங்க உட்காருங்க, பேப்பர் கொடுங்க. இதுல லெஃப்ட்ல இருந்து ரைட் கடைசி காலம். ஹார்ஸோட ஃபெமினைன் ஜெண்டர் கேட்டிருக்கான். எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆன்சர் தான் அரவிந்த் சார், பட் கரெக்டா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. சரி நான் சொல்றேன், எனக்கு என்ன தருவீங்க? என்ன தரணும்? இதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களை ஜீனியஸ்னு ஒத்துக்கிறேன். என்ன நீங்க முட்டாள்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம். நான் சொல்றத ஒரு நாள் முழுக்க நீங்க செய்யணும், ஓகேயா? பயப்படாதீங்க, நான் கொடுக்குற ஸ்கெட்யூல் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், புதுசா இருக்கும், யூ வில் என்ஜாய். ஓகே, ஒத்துக்கிறேன். முதல்ல ஆன்சர் சொல்லுங்க. ஹார்ஸோட ஃபெமினைன் ஜெண்டர் மேர், MARE. ஐயோ, இத போய் மறந்துட்டேன் பாருங்க. நல்லதுதான், மறதி நல்லதுதான். உங்க மறதி எனக்கு நல்லது. தேங்க்யூ. வாவ் ருக்மணி, நீங்க தெரிஞ்சு எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க. இப்ப தெரியாம ஒரு நல்லது பண்ணிட்டீங்க. என்னது? இந்த பாருங்க, கட்டங்கட்டி பெருசா போட்டிருக்கான். ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேணுமா. நாளைக்கு வாக்கின் இன்டர்வியூ. நான் போறேன். கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அரவிந்த் சார். நீங்க பேப்பர் தொட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கும். கிடைச்சா அப்போ ட்ரீட் கண்டிப்பா, இல்லையா? கொடுத்துடலாம். ஆனா நான் சொன்ன ப்ரோக்ராம் நீங்க மறக்கக்கூடாது. கண்டிப்பா மறக்க மாட்டேன். ஓகே தானே? காஃபி? குடிச்சாச்சு. ஃபைன். சரி, அப்ப நான் கிளம்புறேன் அரவிந்த் சார். இந்தாங்க இந்தாங்க, கிராஸ்வேர்ட். இந்த பேப்பர் என்கிட்ட இருக்கட்டும். ஓகே, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ, பை. எவ்வளோ சார் ஆச்சு? 80 ரூபா ஆச்சு சார். இந்தாங்க சார், மீதி சேஞ்ச். ஓகே ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். கருவை கலைக்கிறதுக்கு மாத்திரை இருக்கா? டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட் இருக்கா? இல்லை. சாரி சார், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட் இல்லாமல் அந்த மாத்திரைலாம் அங்கே கொடுக்கக்கூடாது. சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது என்னோட சிஸ்டருக்காக தான். ஏற்கனவே அவளுக்கு 2 குழந்தைங்க, இப்போ 3வதா. ரொம்ப கஷ்டம் சார், வருமானம் பத்தலை. இந்த நிலைமையில் டாக்டர் கிட்ட போனால் கன்சல்டிங் ஃபீஸ் அது இதுன்னு 300 ரூபா 400 ரூபா பிடிங்கிடுவாங்க. உங்களுக்கே தெரியும். நீங்கள் தான் சார் எப்படியா ஹெல்ப் பண்ணும், ப்ளீஸ். ஓகே சார், நீங்கள் கேட்ட மாத்திரை தரேன், ஆனால் பில் எதுவும் கேட்கக்கூடாது. பில்லெல்லாம் எதுவும் தேவையில்லை சார். சார், இதில் 2 டோஸ் இருக்குது. மார்னிங் 1, நைட் 1 போட சொல்லுங்கள், எல்லாமே கிளியர் ஆகிடும். சார், இதில் ரியாக்ஷன் எதுவும் அதிகமாக இருக்காதே சார்? கன்சீவாக எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 10 நாள் இருக்கும். அப்படின்னா பெருசாக எதுவும் இருக்கா சார்? லைட்டாக ப்ளீடிங் இருக்கும், லேசாக வயிற்று வலிக்கும், ஒரு 2 நாளாக சரியாயிடும் சார். தேங்க்யூ சார். எவ்வளோ பே பண்ண? 50 ரூபா சார். என்ன? சரிங்க சார். ஓகே. சார், இப்போ போகிறாரு, அவர் என்ன மருந்து வாங்கிட்டு போகிறாருன்னு சொல்ல முடியுமா? எது கேட்குறீங்க? நீங்கள் யார்? நான் அவரோட தம்பி. அவங்க சிஸ்டர் கர்ப்பமாக இருக்காங்க சொல்லி கருவை கலைக்கிறதுக்கு மாத்திரை வாங்கிட்டு போகிறாரு. ஏன் சார், அவர் உங்கள் பிரதர் சொல்கிறீங்க, இந்த விஷயமே உங்களுக்கு தெரியாதா? இல்லை சார், தெரியும். நான் சின்ன பையன், நான் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, அதனால நானே கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னார். அதனால தான் கேட்டேன். ஓகே, நான் வரேன் சார். வாங்க. ஹலோ. சௌந்தர்யா, நான் சதீஷ் பேசுகிறேன். சொல்லு சதீஷ். இன்னைக்கு ராகவன் கையால் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றாரு. ஏன்? ராகவனை வரும்போது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தேன். கடைக்கார்ட்ட ரொம்ப நேரமாக நின்று பேசிட்டு மருந்து வாங்கிட்டு போனார். எனக்கு சந்தேகம் வந்தது, போய் கடைக்காரன்ட்ட விசாரித்தேன். கடைக்காரன் என்ன சொன்னா? ராகவன் வாங்கிட்டு போனது கருவை கழிக்கிற மாத்திரையாமா. அப்புறம் அதை எப்படி உனக்கு கொடுத்துறணும்னு முயற்சி பண்ணுவார், ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஓகே சௌந்தர்யா, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, பாய். கொல்ல கூட தயாராயிட்டானா?
ராகவா உன்னை எப்படி சமாளிக்கிறேன் பாரு. எப்படியும் பேக்கெட்டு கீழ்ச்சி போட்டு தான் காய்கறி சமைக்க போகிறாங்க. அப்புறம் அது காய்கறி இவ்வளோ பேக்கெட்டு? என்ன ராமகிருஷ்ணன், வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? வேலை சேர்ந்து முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டேன், 1000 ரூபாய் அட்வான்ஸ் வர வாங்கிக்கிறேன். நீங்கள் கேட்குறது எப்படி தெரியுமாக்குது? ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒய்ஃப் கிட்ட போய் என்ன பிடிச்சிதான்னு கேட்குற மாதிரி இது. பிடிக்குதோ பிடிக்கலையோ காலம் தள்ள வேண்டியதானே. ரொம்ப பேசுகிறீங்க. கேரக்டர் அப்படி சார், மனசில் வச்சுக்க மாட்டேன், கபகபகபான்னு கொட்டிடுவேன், யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டேன். குட். அரவிந்த் சார் எப்படி இருக்காரு? என்னத்த சார் சொல்கிறது, இப்போது வேலையை ரிசைன் பண்ணிட்டார் சார். ஒரு காலத்தில் நான் வேலை இல்லாத போது அவர் நான் உட்காந்து வச்சு சோறு போட்டுருந்தாரு. இப்போ வேலை இல்லாத அவரை உட்கார வச்சு நான் சோறு போட்டுனுக்கிறேன். வேலை போயிடுச்சா? ஏன்? ஆக்சுவலாக ப்ரொமோஷன் தான் சார் கிடச்சிது. பட் வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவருக்கு மாத்திரையே வெளியூர் போகிறதுல இஷ்டம் இல்லை. அதனால் ராஜினாமா எழுதி கொடுத்து இங்கேயே இருந்துட்டார். அப்படி என்ன அவருக்கு மெட்ராஸ் மேலே ஒரு பாசம்? ஐயா, தண்ணி இல்லாத இந்த ஊர் மேலே அப்படின்னா சார் பாசம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு உங்கள் மேலே தான் பாசம். ஏன் மேலையா? உங்களுக்கும் ருக்குக்கும் கண்ணால் நடந்து அதை அவர் கண்குளிர பார்க்கணுமா, அதுக்கு அங்கே போய்ட்டு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இங்கேயே இருந்துட்டாரு. ஆமாம் ராமகிருஷ்ணன், அரவிந்த் சாருக்கு அப்பா அம்மா எல்லாம்? ஏன் சார், நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதை நீங்கள் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் உங்கள் வாயால் கேட்குறதுல ஒரு சுவாரஸ்யம் தானே. அது மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு மனசு நோக்கக்கூடாதுன்னு அரவிந்த் சார் சில விஷயங்களை என்கிட்டேருந்து மறைச்சிருக்கலாம். இப்போ பாருங்களேன், அவருக்கு வேலை போன விஷயம் கூட நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அவனே, நீ நோண்டி நோண்டி கேட்குறத பார்த்தா நீ ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. ராமகிருஷ்ணா உஷார்.